வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்காரு எழுத்தாளர், திராவிட சிந்தனையாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் 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 வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோடைய கொடியும் கொள்கை பாடலும் நேற்று வெளியாகி இருக்கு. முதல்ல பாடலை பத்தி பார்ப்போம். அந்த பாடலை பார்க்கும் பொழுது, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு உண்மையிலேயே ரொம்ப நல்ல நிலைமையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை தான் அந்த பாடல் வந்து நமக்கு கொடுக்குது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மாற்று அரசியல், இன்னொரு ஒரு தனி கட்சி தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மனசுல எழும் அப்படிங்கிற விமர்சனங்களும் வருது. இந்த பாடல், கொள்கை பாடலை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வரிகள், அதில் இருக்கக்கூடிய பொதிந்திருக்கக்கூடிய கருத்துக்கள், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? முதல்ல அதுல இருந்து ஆரம்பி. இல்ல ஃபர்ஸ்ட் அது வந்து அந்த அந்த கட்சியினுடைய கொள்கைகளை சொல்ற பாடல் இல்ல. அது வந்து ஒரு சினிமால எப்படி ஓப்பனிங் சாங் எல்லா ஹீரோ, மாஸ் ஹீரோ எதிர்பார்ப்பார்களோ, அது மாரி அரசியலுக்கு ஒரு ஓப்பனிங் சாங். அது எங்க தலைவன் காப்பாத்த போறான், வந்துட்டான், இனிமே அவ்வளோதான்டா. அந்த மாரியான என்னது தயிர்ல போட்டா தயிர் வடை, போடலைன்னா மெதுவடை மாரி ஒரு ஓப்பனிங் சாங்கா தான் அது இருக்கு. மத்தபடி கருத்து இல்ல. எனக்கு அந்த பாட்டுல இருந்த ஒரே ஒரு சத்தம் என்ன, மத்த எல்லாம் சரிதான். அதுல எதுக்கு ஆப்பிரிக்க யானைகளா வருதுன்னு எனக்கு தெரியல. நீங்க இந்தியால தான் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. முழுசா ஆப்பிரிக்க யானை. அத நீங்க வந்து கவனிச்சீங்களான்னு தெரியல. ஆப்பிரிக்கால எதுவும் கட்சி ஆரம்பிக்க போறாங்களா என்னன்னு தெரியல. அது எதுக்கு ஆப்பிரிக்க யானையா வருதுன்னு தெரியல. இந்த மாரியான ஒரு சில சில சந்தேகங்கள் இருந்துச்சே தவிர, மத்தபடி எப்படி கோட்டு பாட்டுலாம் நம்ம பார்க்குறோம், அவருடைய எல்லா படங்களும் பாட்டு விடுறப்ப என்ன மாதிரியான ஒரு நம்ம எப்படி பார்க்குறோமோ, அது மாரி தான் நான் அந்த பாட்ட பார்த்தேனே தவிர, எனக்கு பெரிய கருத்துருவாக்கங்களை ஏற்படுத்துற அளவு அந்த பாட்டுல ஒண்ணும் இல்ல. நடுவுல அந்த அனிமேஷன்ஸ்ல திடீர்னு தனுஷ் ஒரு இடத்துல வந்தாரு. திடீர்னு ஒவ்வொரு பல நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சாங்க. அதெல்லாம் வேணும்னே பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதுபோக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நெறைய இருந்துச்சு. சிறுசும் பெருசுக்கெல்லாம் சின்ன ரூ போட்டிருந்தாங்க. இதெல்லாம் தான் என் கண்ணுல பட்டுச்சு. மத்தபடி அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள், அதை நல்லதாக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மனம் படைத்தவர்கள்ட்ட கேட்டா வேணா உங்களுக்கு கிடைக்கலாம். எனக்கு இவ்வளவுதான் அதுல தெரிஞ்சுச்சு. கொடி வெளியேறதுக்குள்ள ஏகப்பட்ட சர்ச்சைகள். அதுல இருக்கக்கூடிய அந்த வாகை மலர் கிடையாது, அது தூங்குமூஞ்சி மலர் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு விமர்சனம் வந்தது. இன்னொரு பக்கம் யானையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பகுஜன் சமாஜ் கட்சியினர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கலர் காம்பினேஷன் என்னத்த உணர்த்துது அப்படிங்கிற ஒரு ரீதியில ஒரு டிஸ்கஷன் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியுடைய சாயல்ல இந்த கொடி இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது. இன்னொரு பக்கம் அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த வாகை மலர பார்க்கும்பொழுது, தாமரைய பார்க்குற மாரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது. இதெல்லாம் நீங்க எப்படி பார்த்தீங்க? அந்த கொடி வந்து என்ன கன்வே பண்ணுச்சு? அந்த கொடிய பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலா அப்போ நீங்க வெகுஜன கட்சிகளுடைய கொடிகள பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து எளிமையாக அதை பயன்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். யாரு வேணாலும் ஒரு கையில வரையிறதோ, செவுத்துல வரையிறதோ எதுவுமே ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுல 2 யானைய வரையணும். அதுவும் தூக்கிட்டு இருக்க மாரி வரையணும். நடுவுல ஒரு மலர வரையணும். அதுல வந்து இதெல்லாம் இந்த சின்ன இதெல்லாம் வரையணும். ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு உள்ள ஒரு கொடியை போய் எப்படி மக்கள்ட்ட ஆ சேர்க்க போறான்னு தெரியல. கமல் வடிவமைச்ச கொடி மாரி இருந்துச்சு அது. பல வித சிக்கல்களோட. அது பட் அவருடைய இஷ்டம். ஆனா யானை என்பது இன்னொரு கட்சியினுடைய சின்னம். அதுவும் தமிழ்நாட்டிலயும் இருக்கு அந்த கட்சி. பெருசா இல்லனாலும் தமிழ்நாட்டிலயும் இருக்குங்கிறப்ப, அதெல்லாம் யாராவது கூட இருந்து சொல்ல மாட்டாங்களா? இவ்வளவு இப்படிதானே பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வி எழுந்த அதே சமயம், உன்னை வெளியிட்டு விட்டு அதை பிறகு திருத்திக் கொள்வது இவர்களுக்கு ஒண்ணும் புதுசும் இல்ல. ஏற்கனவே வந்து வெற்றி கழகம்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்தாங்க சொன்னதுக்கப்புறம். அது மாரி இதுலேருந்து ஒவ்வொன்னா யானை மாறி புலி வரலாம், புலி மாறி சிங்கம் வரலாம். இந்த பூக்கு பதிலா வேற ஏதாவது பூ வரலாம். என்ன வேணாலும் வரலாம். ஏன்னா எனக்கு இன்னொரு ஒரு என்ன ஆச்சரியம்னா, கொடி தான் நேத்து வெளியிடுறாரு. கொடியோட விளக்கத்தையும் நேத்தே சொல்ல வேண்டியதுதானே! இப்ப கொடி வெளியீட்டு விழான்னா, அந்த கொடி மேட்டர அதோட முடிச்சிட வேண்டியதுதானே! கொடிக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு. அது அப்புறமா சொல்றேன்ட்டு போறது. ஏன் போனாருன்னு எனக்கு தெரியல. பட் அந்த பாட்டு பார்க்கிறப்ப நெறைய புரிஞ்சுச்சு. கூட இருந்தவர்கள் மக்களை வந்து வெள்ளித்திரையில் காண்க அப்படின்னு ட்ரெய்லர் அது இந்த அத நான் வந்து தப்பா சொல்லல. ஆனால் சினிமாக்காரர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது பாருங்களேன், எல்லாமே சினிமாவாவே இருக்கும். அது அது அந்த ட்ரெய்லர் மாரி ஒரு பாட்டு வெளியிடுறது, மிச்சத்த அப்புறம் சொல்றேங்கிறது, எனக்கு தான் இது இது எல்லாமே ஒரு சினிமாவாவே இருக்கிறது வந்து பார்ப்பதற்கு நல்லா தான் இருக்கு. வேடிக்கையா தான் இருக்கு.
திமுக கேம்ப்ல இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நேத்து கொடி வெளியிடக்கூடிய அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கேபினெட் ரீஷஃப்லிங் நடக்குது. அதை பற்றிய செய்திகள் வந்து ஊடகங்கள்ல வந்து பிரதானப்படுத்தப்படுது. இது எல்லாமே ஒரு பிளான் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நேத்து சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா, வேற ஒரு செய்தி. விஜய் வந்து இறங்குன காருக்கு வந்து ஏதோ ஃபைன் எல்லாம் இருக்கு. ரூ. 4,700 அவர் கட்டல. இதையே கட்டாதவர் எப்படி மக்களுக்கு வந்து நியாயம் குடுக்க போறாரு? அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வந்து டிராவிடியன் ஸ்டாக் கேட்டு வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ திமுகவில் விஜயோடைய வருகை ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்துறேன். திமுக அல்லாத ஏனைய பல கட்சிகளின் தலைவர்களை விட தீவிர அரசியலில் இருப்பவர்கள் திமுக ஆதரவாளர்கள். இந்த இணையத்தில் இருக்கிற திமுக ஆதரவாளர்கள். முழு நேரமும் அவர்களுக்கு அரசியல். யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் நீங்க இன்னொரு சைடு பாருங்க, அதிமுக கேம்ப்ல வந்து சலனமே இருக்காது. பாஜக கேம்ப்ல சலனமே இருக்காது. எவனா என்னவோ பண்ணிட்டு கொண்டிருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு ரொம்ப சுறுசுறுப்பான, எல்லாத்துக்குமே நாங்க தான் பொறுப்புன்ற மாதிரியான ஒரு உணர்வோட அரசியலை ஏற்றுக்கொண்டிருப்பது இந்த திராவிடியன் ஸ்டாக்ஸ் தான். அதே மாரி அவர்கள வந்து ஒரு ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட்னே நம்ம சொல்லலாம். இந்த தோண்டி போய் பழைய ட்வீட் எடுத்துட்டு வந்து ஆப்படிக்கிறது. இந்த கார் நம்பர் தான் தெரிஞ்சிருக்கும். அத வச்சு போய் எடுத்தா பாருங்க அது பண்றது. இதெல்லாம் அவர்களுடைய ஒரு ஆர்வத்தை காட்டுவதாக தான் இருக்கே தவிர, மத்தபடி திமுகவினுடைய ஒரு எதிர்வினையா இத நம்ம பார்க்க வேண்டியதில்ல. இது திமுக தனியா இருக்கு. திமுக இணைய ஆதரவாளர்கள் வந்து எப்பயுமே இந்த மாரி ஆர்வமா இருப்பாங்க. இவர் வராரா? நம்ம இவர்ட்ட என்ன இது பண்ணலான்றது. ஸோ இத நீங்க தனித்தனியா தான் அ பிரிச்சு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நேத்து கலைஞரின் எழுத்துக்கள் கூட நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கிறது. உட்டா அது கூடவே வந்து அது கூட அதெல்லாம் வந்து பல ஆண்டு கோரிக்கை. அது கூட விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால தான் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடிய இது கூட இருக்கலாம். பட் அத நம்ம அப்படி சேர்த்து பார்க்க வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்ப விஜயுடைய அரசியல் வருகை யாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? யாருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா 2026ல அவர் கன்டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ திமுகவுக்கு அத பத்தி எந்த பயமும் இல்ல அப்படின்னு நீங்க பதிவு பண்றீங்க. யாருக்கு பயத்தை ஏற்படுத்தும்? யாரெல்லாம் எந்த கொள்கையும் இல்லாமல் அரசியல் கட்சி நடத்துகிறார்களோ, அவர்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த கட்சியில் இருப்பவர்கள் தான் விஜயை ஆதரிக்கக்கூடியவர்கள். அப்பன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுக்கலாம். அதிமுகவின் வாக்கு வங்கியில பெரிய ஒரு ஸ்கூப் எடுக்க போறாரு. நாம் தமிழர் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலேயே குறைஞ்சாலும் இல்ல. இது 2 தான் நான் எதிர்பார்ப்பது மட்டும் இல்ல. நமக்கு வரலாறும் அதான். நீங்க வந்து விஜயகாந்த் வந்தபோதும் சரி, யார் வந்தபோதும் சரி. ஏன்னா திமுகவில் இருப்பவர்கள், திமுகவினுடைய ஆதரவாளர்கள், திமுகவிற்கு வாக்கு செலுத்துபவர்கள், சில காரணங்களுக்காக திமுகவிற்கு வாக்கு செலுத்துகிறார்கள். அது வந்து திமுக மட்டும் இல்ல. விசிக போன்ற கட்சிகளுக்கு கூட பொருந்தும். அதாவது ஏதோ ஒரு வகையில கொள்கை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி. இப்ப அதிமுகலாம் அப்படி எதுவுமே கிடையாது. நாம் தமிழருக்கு கிடையாது. அப்ப இவர்கள் எல்லாம் ரசிக குஞ்சுகளாக இருக்கிற பட்சத்துல, இன்னும் ஒரு மாசா ஒரு லீடரு விஜய் கட்சின்னு சொல்றது நல்லா இருக்கு அப்படின்னா, இங்க போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எனக்கு எனக்கு தெரிந்து அவர் வந்து எப்படி விஜயகாந்த் வந்த உடனே ஒரு 10, 11% வாங்கினாரோ, அதை விட ஒரு 1%மோ 2% கூட வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதே தவிர, அப்படியே அரசியலே புரட்டி போடக்கூடிய விஷயம்லாம் நடப்பதற்கு இது 1970களும் இல்ல. ஏன்னா மக்களுக்கு வந்து இப்ப சினிமா மூலமாக மட்டும் ஒரு நடிகர் அறிமுகமாகல. பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா எம்ஜிஆருக்கு டூப்பு போட்டாரு. எம்ஜிஆர் வந்து சொந்த குரல்ல பாடினாரு. எம்ஜிஆர் பாட்டு எழுதினாரு. சண்டையெல்லாம் எம்ஜிஆர் தான் போட்டாருன்னு நம்பிக்கொண்டிருந்த காலத்திலிருந்து இப்ப எவ்வளவோ மாறி வந்திருக்கிறோம். நடிகர்களுக்கு வந்து அந்த ஒரு மதிப்பு இந்த மக்களிடம் இருப்பதாக நான் நம்பல. அதிமுக, நாத்தாத்தான்னு சொன்னீங்க. ஆனா பாஜகவ பத்தி நீங்க எதுவுமே சொல்லல. அதனால இந்த கேள்வி கேட்கிறேன். இல்ல நான் வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருக்கிற கட்சிய தான் நான் சொல்ல முடியும். நீங்க பாஜக யாரு போ இல்ல அத தாண்டி நேத்து அண்ணாமலை வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறார்ல, வரட்டும். மாமா மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷன வேற மறைமுகமா குடுத்திருக்கிறாரு. வாங்க எங்களோட கூட்டணியில நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேள பாஜக விஜயை வளர்த்தி விட்டு வேடிக்கை பாக்குதா? ஏதாவது ஹிடன் அஜெண்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியலங்க. என்னப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒரு நெகட்டிவ் அசம்ப்ஷனுக்கு போ வேணாம். ஆனால் ஒரு விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். திமுக கூட்டணியை தவிர தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பாஜகவிற்கு தான் சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இஃப் யூ ஆர் அகெயின்ஸ்ட் டிஎம்கே தென் இன் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்
யூ ஆர் வித் பிஜேபின்றது தான் இன்றைய காலகட்ட கணக்கு. எப்படி மத்தியில காங்கிரஸ்க்கு எதிரா நீ இருந்தீங்கன்னா, ஏன்னா வேற வகையில நீங்க எப்படி பண்ணாலுமே அது பாஜகவுக்கு தான் பயன் தரப்போகுதுங்கிறப்ப, இப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு வன்ம கணக்குலாம் கிடையாது. சாதாரண ஜனநாயக அரசியல் கணக்கு, வாக்கரசியல் கணக்கு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சோ, தெரிந்தோ தெரியாமலோ நீங்க பாஜகவுக்கு தான் உதவி பண்ண போறீங்கன்றப்ப, அது நீங்க சேர்ந்து நின்னா என்ன? இது தனியா அவ்வளவுதான். எந்தவித அரசியல் பின்னணியோ, முன் அனுபவமோ இல்லாம தான் விஜய் வந்து களத்துக்கு வராரு. ஆனா வரும்போதே சிஎம் கனவோட தான் அவர் வராரு அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியுது. நாளை பின்ன 2026 தேர்தல்ல எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும், சிஎம் வேட்பாளரா அவர் தான் இருக்கணும்ங்கிறத முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் விஜய் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை வந்து அதிமுக இல்ல பாஜக போன்ற கட்சிகளா பூர்த்தி செய்ய முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாருக்குமே சிஎம் கனவு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அந்தந்த கட்சியில இருக்கிறாங்க. சோ விஜயோடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப 2026ல இவர் தனியா நின்னார்னா, கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு இளைஞர் ஃபாலோயிங் இருக்கு. நெறைய இம்ப்ரஷனபிள் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவருக்குன்னு ஒரு கரிஸ்மா இருக்கு. ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? அதை பார்த்து ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கூட்டம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்படி திமுகவுடைய வாக்கு வங்கியோ, இல்ல கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கியோ பாதிக்காதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு கணிசமான பாதிப்பு திமுகவுக்கும் இருக்கும் இல்லையா இதுல? இல்ல இது நம்ம காலங்காலமா பார்த்தாச்சு. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப எம்ஜிஆர் கூட போனவர்கள் எல்லாம் திமுக காரர்கள். எம்ஜிஆர் திமுகக்குள்ள இருந்து திமுகவை பிரித்துக் கொண்டு போனார். அதற்கு பிறகு நீங்க ஆந்திரால பார்த்துக்கிட்டோம். நான் திருப்பி திருப்பி விஜய் ஒப்பிடுவது வந்து கமல் கூடயோ, இவங்க கூடயோ கூட இல்ல. நான் அவரை ஒப்பிடுவது அ சிரஞ்சீவியோட. சிரஞ்சீவியை விட ஆந்திரால பெரிய மாஸ் ஆக்டர் இன்னைக்கு வரைக்குமே கிடையாது. அவருடைய தாகூர் படம்லாம் ரிலீஸ் ஆனபோது, டிக்கெட் வாங்க நிக்கிற கியூல பல பேர் இறந்தே போனார்கள். அந்த அளவு மாஸ். அவரு கட்சி ஆரம்பிச்சு, அப்புறம் என்ன ஆச்சு? அந்த கட்சிய கொண்டு போய் காங்கிரஸ் இணைச்சு, மத்திய அமைச்சர் வாங்கிட்டு, இன்னைக்கு அரசியல்ல இருந்து திருப்பி இருக்கிறார். திருப்பி சினிமாவுக்கு வந்திருக்கிறாரு. ஏன்னா, கால சூழல் மாறி இருக்கிறது. ஒருவேளை அ சிரஞ்சீவி மாரி இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து என்டிஆர் காலத்திலயோ, எம்ஜிஆர் காலத்திலயோ கட்சி ஆரம்பிச்சிருந்தா, வேற மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கலாம். இன்னைக்கு நிலைமை அது இல்ல. கமல் கட்சி ஆரம்பிச்சபோது, என்னை சுற்றி இருக்கிற இளைஞர்கள்ல நெறைய பேர் அங்கங்க உட்கார்ந்துகிட்டு, மாற்றத்துக்கு தான் போடணும், கமலுக்கு தான் போடணும்னு பேசுறத நான் கேட்டுருக்கேன். அது என்ன ஆகும்? என்னன்னா, ஒவ்வொரு தேர்தலிலும் இவர்கள் இப்படி மாறுவாங்க. இந்த கூட்டம் எப்பயுமே இருக்கும். இவர்கள் அரசியல்ல இருக்கிற அந்த எல்லா அரசியல் கட்சியும் ஃப்ளா இருக்கும். ஒரு உட்டோப்பியன் ட்ரீம்ங்கிறத வித்துட்டு ஒருத்தன் வர்றான்னா, மோடி மாரியான அயோக்கியனா தான் இருப்பான்ற தெளிவு இல்லாத ஒரு கூட்டமாக தான் இவர்கள் வந்து இருப்பார்கள். இவர் ஒவ்வொரு தேர்தலையும் மாறி மாறி போடுவாங்க. சீமானுக்கு போட்டிருப்பாங்க. அடுத்து கமலுக்கு போடுவாங்க. அடுத்து வேற யாராவது ஒரு ஐபிஎஸ் கட்சி ஆரம்பிச்சா அவர் தான்டா மாசம். ஸோ இது வந்து இந்த பாதசாரி இவங்க மாரி இது. இது வந்து வழிப்போக்கர்கள் மாரி. இவர்களுடைய வாக்கு வங்கி வந்து திமுகவுக்கு கிடையாது. இவர்கள் எப்பயுமே திமுகவிற்கு வாக்களிப்பவர்கள் கிடையாது. அதனால தான் என்னால உறுதியா சொல்ல முடியும். திமுகவில் இருக்கிற திமுகவை விட விஜய் ரசிகத்தனம் தான் எனக்கு பெரிதுன்னு நினைக்கிற ஆட்கள் மிக 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 சொற்பமாக இருப்பார்கள்ன்றத என்னால அடிச்சு சொல்ல முடியும். இப்பயே விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய திமுக காரர்கள் வந்து அதை விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்றத பார்க்கிறாங்களே தவிர, அவர்களுக்கு கட்சி மாறுகிற எண்ணம்லாம் இல்ல. ஆனால் இதே நிலைமை வேறு கட்சிகள்ல இருக்காது. நான் நாம் தமிழர் போய் நீங்க எக்ஸ் தளத்துல போய் நெறைய நாம் தமிழர் பாருங்க. எல்லாம் விஜய்க்கு மாறிட்டாங்க. கவர் பிக்சர மாத்திட்டாங்க, கொடிய மாத்திட்டாங்க, விஜய் ரீட்வீட் இதுதான் அந்த அந்த பசங்களுடைய அரசியல் இதுன்றது அவ்வளவுதான். இவர்கள் தான் மாறுவார்களே தவிர, திமுக போன்ற ஒரு கொள்கை பலம் மிக்க மிகப்பெரிய அடித்தளத்தை கொண்டிருக்கிற கட்சிக்கு இது எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தாதுங்கிறது தான் நம்ம தல எதார்த்தமும் கூட. ஆ இந்த மாதிரி ஒரு சிரஞ்சீவியாக இருக்கட்டும், இல்ல நீங்க சொன்ன மாதிரி கமலாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், அரசியலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறாங்க. ஒரு கூட்டம் ரொம்ப எதிர்பார்க்குது. நாளடைவுல ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டது. அவங்களால வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுடைய அந்த சினிமா பாப்புலாரிட்டிய வச்சு, அத வோட் பேங்கா மாத்தி அரசியல்ல அவங்களால ஷைன் பண்ண முடியல, முன்னேற முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ விஜய் வந்து புதுசா காலடி பதிச்சிருக்காரு. இவர் என்ன ரூட்ல பயணிக்கணும்? உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாருன்னா, அன்பயஸ்டா எப்படி இவருடைய அரசியல் களம் இருக்கணும்? எப்படி இவர் செயல்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீங்க சமூக நீதி பேசாமல் தமிழ்நாட்டுல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கூட உங்களால வாக்கை வாங்க முடியாது. அது என்னன்னாலும் அங்கதான் போய் நிக்கும். அதுதான் அவர் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தான் பெரியார், அம்பேத்கர்லாம் பேசுறாரு மேடையில. தெரிஞ்சு பேசுறாரோ, எழுதி கொடுத்து பேசுறாரோ, ஆனால் யாரை இந்த மண்ணில் பேச வேண்டும்ங்கிறது அளவுக்கு அவருக்கு தெரிகிறது. கொள்கையெல்லாம் அறிவிக்க போறேன்னு இருக்கிறாரு. கொள்கை ஈஸியா வந்து அறிவிச்சிடலாம். சமூக நீதி,
மதச்சார்பின்மை. ஆனால் அதற்கான செயல் திட்டங்கள் என்ன? இன்னைக்கு இவ்வளவு தூரம் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. பாஜகவை உள்ளே விடாத அளவுக்கு தமிழக மக்களுக்கு சமூக நீதி மீதான புரிதலும் இதுவும் இருக்கு. அப்ப இதோட அடுத்த கட்ட லெவல் தமிழகத்துக்கு தேவை அடிப்படை பிரச்சனை இல்ல. தமிழகம் இப்போ வந்து +2 போயிருச்சுன்னா அடுத்து காலேஜ் போகணும், காலேஜ் முடியும் அந்த லெவல்ல இருக்கு. இது வந்து உத்தரப்பிரதேசம் கிடையாது. இன்னும் இங்க எந்த மாற்றமும் கிடையாம ஒரு நாசமா போன பூமி கிடையாது. தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம். இத அடுத்த கட்டத்துக்கு நீங்க எப்படி கொண்டு போறீங்க? எந்த வகையில் திமுகவினுடைய அதிமுக செய்த நலத்திட்டங்கள்ல இருந்து நீங்க முன்னேற போறீங்கன்றது தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அத விட்டுட்டு இவரெல்லாம் ஊழல்வாதி, தமிழ்நாடு நாசமா போச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து சிரிச்சுட்டு போயிருவாங்க. அதுதான் சீமானுடைய மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னா, அ பலன் பெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள்ட்டயே போய் நீ பலனே பெறல, நீ நாசமா போயிட்ட. நல்லா இருக்கவன்ட்ட போய் நீ நாசமா போயிட்ட, நாசமா போயிட்டேன்னு சொன்னா அவன் எப்படி ஓட்டு போடுவான்? இதுதான் சீமானுடைய அடிப்படை பிரச்சனை. ஒருவேளை அதே வகையில விஜய் போனா அந்த பாதிப்புகளை அவர் வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கும். மற்றபடி அவருடைய செயல் திட்டங்கள் என்ன? கொள்கைகள் யார் வேணாலுமே சொல்லிற முடியும். காப்பி அடிச்சிட முடியும், மத்ததில அடிச்சிட முடியும். ஆனால் அதை எப்படி நிறைவேற்ற போறோம்? இந்திய ஒன்றியத்தினுடைய அவருடைய உறவு என்னவாக இருக்க போகுது? இத எல்லாமே நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா அது எல்லாத்தையுமே இந்த அளவு அந்த கட்சி ஒர்த்தா அப்படிங்கிறத அவர் வாங்க போகிற வாக்கு சதவீதம் தான் நமக்கு காட்டப் போகிறது. அத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காலடி பதித்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி.